ஏன் அங்க ஐயப்பனை வீட்டுல வச்சு கும்பிட்டா சாமி கோச்சுக்குவாரா? முருகனை வீட்டுல வச்சு சாமி கோச்சுக்குவாரா? வெங்கடேஸ்வரர் உங்களுக்கு பொழுது போய் நாங்க போறீங்க, போயிட்டு வாங்க. போனீங்கன்னா விளைவில் நீங்க தான் சந்திக்கணும். ஏன்னா சாமி எங்க இருக்கு? நான் கோயிலுக்கு போக மாட்டேன், நான் எல்லா சாமியும் கும்பிடுற ஆளு. வீட்டுல கும்பிட மாட்டேதானே, எதுக்கு அங்க போய் அலையிறீங்க பைத்தியம் பிடிச்சு? சினிமால நடிக்கும் போது மட்டும் ராமர் வேஷம், முருகர் வேஷம் எல்லாம் போட்டு நடிச்சு தன்னையும் தன்னோட குடும்பத்தையும் நல்லா வளர்த்துக்கிட்ட இந்த சிவகுமார் இன்னைக்கு மயக்க பிடிச்சதும் இந்து விரோத பேச்ச கடைபிடிக்கிறாரு. தன்னோட மகன் ஐயப்பன் கோயிலுக்கு போவாரு, தன்னோட மகன் திருப்பதிக்கு போவாரு, அதெல்லாம் போகலாம், கூட்டத்துல போகலாம். ஆனா இந்த இந்து மக்கள் மட்டும் கோவிலுக்கு போக கூடாது. நீ ஏன் கோயிலுக்கு போற, வீட்டுல இருந்தே சாமி கும்பிட வேண்டியதானு சொல்றாரு. இத சொல்ல இவர் யாரு? இவருக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு அதை சொல்றதுக்கு? இவ்வளவு சொல்றாருல. இன்னைக்கு தமிழகத்துல உள்ள இந்த தமிழக அரசோட திமுக அரசோட கட்டுப்பாட்டுல உள்ள எத்தனையோ கோயில்கள்ல இன்னைக்கு கூட்ட நெரிசல்ல மக்கள் படாத பாடுபட்டு இருக்காங்க. இந்த சிவகுமார் உண்மையான ஆண்மகனா இருந்தா அந்த திமுக அரசு கிட்ட போய் மக்களுக்கு ஏன் நீ சரியான பாதுகாப்பு கொடுக்கலன்னு தில்லான ஆம்பளையா இருந்தா அதை கேட்டா இவர் சரியான ஆண்மகன், தமிழக மக்களுக்கு இவர் உதவி பண்றாருன்னு அர்த்தம். மிஸ்டர் சிவகுமார், உங்களுக்கு அந்த தகுதியும் திறமையும் இருந்தது அப்படின்னா நீங்க போய் இந்த கேள்விய தமிழக அரசு, இந்த திமுக அரசு கிட்ட போய் கேளுங்க. நீங்க கேட்க மாட்டீங்கன்னு தெரியும், ஏன்னா நீங்க திமுகவோட அல்லக்கைங்கிறதும் எங்களுக்கு நல்லாவே தெரியும். மிஸ்டர் சிவகுமார் அவர்களே, நாங்க எந்த கோயிலுக்கு போகணும், நாங்க எப்படி போகணுங்கிறத நீங்க சொல்லக்கூடாது, அதை நாங்க முடிவு பண்ணணும். சரியா மிஸ்டர் சிவகுமார்?